இந்த எபிசோட நாம இயக்குனர் சந்தோஷ் ராவணன் இயக்கத்தில் எழுந்திருக்கிற அந்தரன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, இவானா வருணுக்கு அவரின் குடும்பத்தினர் பார்த்து வைக்கும் மாப்பிள்ளை திடீர்னு இறந்து போகிறாரு. இதை அடுத்து இவானாவை ஆறுதல் படுத்தும் அவரது தந்தை தன் மகளுக்கு வேறு வரன்களை தேடுறாரு. ஆனால் இவானாவுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுவோர் வரிசையாக மர்மமான முறையில் உயிரிழந்து போகிறாங்க. இதையடுத்து இந்த வழக்கை காவல்துறை கையில் எடுக்குது. போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிரஜன் வழக்கை விசாரிக்கிறாரு. ஒரு கடத்தில் இவானா மீது பிரஜனுக்கு காதல் மலருது. திருமணமும் முடிவாகுது. பிரஜனுக்கு என்ன ஆனது? இந்த திருமணம் கைகூடியதா? இதற்கு பின்னணியில் இருக்கும் மர்மம் தான் என்ன? இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. பிரஜன் டிப்டாப் போலீஸ் அதிகாரியாக கலக்கிறாரு. அவருக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரம் கச்சிதமாக பொருந்திருக்குன்னு சொல்லலாம். கதாபாத்திரத்திற்கும் பொருத்தமான நடிப்பை வழங்கியிருக்காரு. அழகாலும் நடிப்பாலும் கவர்றாங்க இவானா வருண். இனி அவர் பிஸியான நாயகின்னு சொல்லலாம். ஆதிரன், அனுபமா குமார், பத்மன், செந்தில்குமாரி, பிரியங்கா செல்வி, ஐஸ்வர்யா கண்ணன் உட்பட அனைவருமே பொருத்தமான நடிப்பை வழங்கியிருக்காங்க. கிஷோரின் ஒளிப்பதிவில் காட்சிகள் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஹரி இசாரின் இசை படத்துக்கு பலம் சேர்க்குது. விறுவிறுப்பான பரபரப்பான காட்சிகள் படத்துக்கு பலம் சொல்லலாம். சில காட்சிகள் யூகிக்க முடியுது. இவானாவை காதலிப்பவர்கள் யாருமே மர்மமான முறையில் இறக்கிறார்கள் என்பது தெரிந்தும் இவானாவை பிரஜன் திருமணம் செய்து முடிவு செய்வது அடுத்து இவருக்கு என்ன ஆகுமோ என்ற பதட்டம் படம் முழுக்க இருக்கு. படத்தின் சஸ்பென்ஸ் கெடாமல் கடைசி வரை நகர்த்தி நல்லதொரு த்ரில்லர் படத்தை கொடுத்து கவனம் வைத்திருக்காரு இயக்குனர்.